என் பேர் ஓவியா. நான் லாயலா காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே நம்ம படிச்சிருக்கோம் திருக்குறள், திருவள்ளுவர் அதெல்லாம் பற்றி. ஆனா அதோடைய டீப் இன்டெப்த் மீனிங் எதுவுமே புரிஞ்சுக்காமலே ஏதோ மனப்பாடம் காணாப்பாடமா நம்ம வந்து மெமரைஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இப்போ இந்த மாதிரி வளர்ந்து அதோடைய ஆழமான அர்த்தங்களை வந்து உணரும் பொழுதுதான் இன்னுமே திருக்குறள் படிக்கணும். அப்போ தமிழருடைய ஒரு பெரிய ஒரு ஒரு முன்னிலை, ஒரு வேதம் அப்படின்னு சொல்லும்போது அது திருக்குறளா இருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு இங்க வர்றதுக்கான ஒரு ஆர்வமே. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு சிலை வந்துட்டு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு அதுக்கப்புறமா யுஎஸ்ஏல இருக்கிறதுக்கு அப்புறமா இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சிலை வந்து இருக்கிறது. அதுவும் ஒரு பெரிய போயட்டுக்காக. ஏன்னா நான் லிட்ரேச்சர் பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன். இவ்வளோ பெரிய போயட்டுக்கு வந்து ஒரு போயட்டுக்கு எந்த கண்ட்ரிலையுமே வந்து இவ்வளோ பெரிய சிலை வைக்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய சிலை வந்து ஒரு போயட்டுக்கு வச்சிருக்காங்கிறதான் பார்க்க வந்தேன். இந்த பாலம் வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் லெவலுக்கு வந்து இந்த சிலையை வந்து எலிவேட் பண்ணியிருக்குதான். ஏன்னா இது யூஸ்வலா வந்துட்டு வெளிநாடுகள்ல தான் நம்ம பார்க்க முடியும். இந்தியால இந்த மாதிரி ஒரு பாலத்தை வந்து பார்க்க முடியாது. அதுவும் கடலுக்கு நடுவுல நடக்கும் பொழுது வந்து வேவ்ஸுக்கு நடுவுல நடக்கிற மாதிரியே இருக்கு, அலைக்கு நடுவுல நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது இன்னுமே போயட்டிக்கா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை அமைத்து தந்த தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப 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 நன்றி.